எக்ஸ்ப்ளோரிங் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, அங்கீகாரம் அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா படம் ஒன்று வந்திருக்குங்க. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா, தென்பதியன் அப்படிங்கிற ஒரு நியூ கம் டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்தில் யார் ஹீரோவா நடிச்சிருக்காரு அப்படின்னா, கோட்டப்பாடி ஜே ராஜேஷ் அப்படிங்கிறவர் தான் படத்தில் வந்து ஹீரோவா நடிச்சிருக்காரு. ஒரு சூப்பரான அத்லெட்டா நடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக அந்த படத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாக தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா படம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சினிமா ரசிகர்கள் எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஜெர்சி மாதிரி படம் வரதே இல்லை? அதாவது முன்னாடி வந்துட்டு இருந்தது. கடைசியாக சொல்லணும்னா ஜீவா படம் நல்ல படம்னு சொல்லலாம். அப்புறம் கொஞ்சம் கமர்ஷியல் படமாக நிறைய படம் வந்தது. பிகில் படம் கூட சொல்லலாம், ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. ஆனால் அது வந்து கமர்ஷியல் படம். ப்ராப்பராக ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா படம் வரதே இல்லையே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. அதை வந்து தீர்க்கிற விதமாக இந்த ஒரு படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த அங்கீகாரம் படம். படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக ஒரு மிடில் கிளாஸ் பையன் சாதிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் ஒன்லைன் ஸ்டோரி. பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படிங்கும்போது இதுதான் எல்லா படத்துக்குமே ஒன்லைனாக இருக்கும். எப்படி ஸ்க்ரீன் ப்ளே அமைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அதுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக காட்டும் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் இந்த அங்கீகாரம் படம் ரொம்ப சூப்பராகவே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த டேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் எல்லா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்குமே பிடிக்கும். படத்துடைய ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் ஹீரோவா நடிச்சிருக்க ராஜேஷ். அவரை பார்க்கும்போதே இவர் ஒரு அத்லெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுது. அவரோட பாடியும் சரி, அவரோட ஆக்டிங்கும் சரி. ஆக்சுவலாக இந்த படம் வந்து அவருக்கு ஃபஸ்ட்டு படம். ஆனால் ஃபஸ்ட்டு படம் அப்படின்னே தெரியல, ரொம்ப சூப்பரான ஆக்டிங்கே பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அதையும் தாண்டி இந்த படத்தில் அவர் வந்து ஒரு அத்லெட்டாக பண்ணுறாரு இல்லையா, அத்லெட்டுக்கு ஏற்ற மாதிரியான சில ஃபிசிக்கல் லாங்குவேஜ் இதெல்லாமே அவர்கிட்ட இருக்குது. ஸோ அந்த வகையிலையும் இவர் வந்து ஒரு ப்ராப்பரான அத்லெட்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் இந்த படத்தில் நிறைய சீன் இருக்குது. ஓவராலாகவே பார்க்கும்போது இந்த படத்தை தாங்கிட்டு போகிறதே அவர் தான். அவர் மேலே தான் ஃபுல் ஸ்டோரியுமே இருக்குது. அப்படிங்கும்போது அதுக்கேற்ற பர்ஃபார்மன்ஸை இவர் வந்து கொடுத்துருக்காரு. லிட்டரலாக அவர் போக போக நம்மளும் அவர் கூட இந்த படத்தில் வந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஹீரோவோட நம்ம கனெக்ட் ஆகி ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா தான் அந்த படம் வந்து நமக்கு வந்து ஓகே ஆகும். சப்போஸ் நமக்கு வந்து ஹீரோவே கனெக்ட் ஆகலை, அவரோட ஒரு கேரக்டரே கனெக்ட் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து அந்த படத்துலேருந்து அவே ஆயிரும். ஆனால் அந்த மாதிரி இந்த அங்கீகாரம் படத்தில் எந்த இடத்துலையுமே நடக்கல. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஹீரோக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்குமே தோணுது. ஹீரோ ஜெயிச்சார் அப்படின்னா நம்ம ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. ஸோ அந்த வகையில் இந்த அங்கீகாரம் படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்க நம்ம ராஜேஷ் ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் படத்தோட அடுத்த பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தோடைய ஸ்க்ரீன் ப்ளே. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமா படத்தில் என்ன பெரிய ஸ்க்ரீன் ப்ளே இருக்க போகுது? ஃபஸ்ட்டு வந்து ஜெயிப்பார், அப்புறம் கொஞ்சம் மேலே போக போக திடீர்னு ஒரு இடத்துல தோப்பார். அந்த இடம் தான் மேக்ஸிமம் வந்து இன்டர்வலாக இருக்கும். திரும்ப தோற்ற இடத்துலேருந்து எப்படி திரும்ப ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறது தான் செகண்ட் ஹாஃபாக இருக்கும். பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்டர்வல்லே ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுக்குறாங்க. ட்விஸ்ட்டுங்கிறத தாண்டி சர்ப்ரைஸ் எலமெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது படத்தில் எங்கேயுமே லேக் இல்லை. படம் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகுது, சீக்கிரமாக முடியுது. செகண்ட் ஹாஃப் அதே மாதிரி போகுது, சீக்கிரமாக முடியுது. கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அந்த வகையில் ஸ்க்ரீன் ப்ளே அப்படிங்கிற விஷயம் இந்த அங்கீகாரம் படத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருக்குது. முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா அந்த கனெக்டிவிட்டி. ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லாருக்குமே இந்த படம் ரொம்பவே கனெக்ட் ஆகும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை இந்த படத்தில் வந்து காட்டியிருக்காங்க. அவங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரியான விஷயத்தை வந்து நிறைய இந்த படத்தில் வந்து காட்டியிருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா இந்த படத்தில் ஹீரோவோட அம்மா பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு துப்புரவு பணியாளராக இருக்காங்க. அவங்க எந்த மாதிரியான கஷ்டங்கள் படுறாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப ரியலாக காட்டியிருக்காங்க. முக்கியமாக ஒரு சீன் ஒன்று சொல்லலாம். காரில் போகிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையோட டைப்பரை தூக்கி குப்பை தொட்டி கிட்ட போட்டு போவாங்க. அதை எடுத்து அந்த அம்மா, அதாவது குப்பை பொறுக்கிற அம்மா பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டியில் போடுவாங்க. அப்படி போட்டுட்டு கட் பண்ண அடுத்த சீனை அவங்க சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சாப்பிட முடியாது. இந்த சீன் பார்த்தீங்கன்னா நிறைய துப்புரவு தொழிலாளருக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகும். நமக்கே கனெக்ட் ஆகுது அப்படின்னா இதை ரெகுலராக வேலையாகவே செய்கிற அவங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே கனெக்ட் ஆகும் இல்லையா? பார்க்கும்போது ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு சீனாக இருக்கும் இல்லையா? அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த சீன் நிறையவே பேசப்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி படம் முழுக்க நிறைய கனெக்டிவ் ஆகிற சீன் வந்து ரொம்பவே நிறையா இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு கனெக்ட் ஆகிற சீன் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. பொதுவாகவே ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படின்னா மேக்ஸிமம் என்ன எமோஷன் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும்? ஒரு நல்ல மோட்டிவேஷன் கதையாக தானே இருக்கும். அப்படி நிறைய மோட்டிவேஷன் சீன்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு எலவேஷன் பிஜிஎமாக இந்த படத்தில் வந்து நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். படம் பார்க்கும்போது சூப்பராக மியூசிக் வந்து நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்தை வந்து தூக்கிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல வந்து நமக்கு சொல்ல தோணுது. ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கு மியூசிக் ரொம்ப சூப்பராக ரொம்ப ஆப்டாகவே போட்டிருக்காங்க. மியூசிக் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நெக்ஸ்ட் லெவலே இருக்குது. அண்ட் முக்கியமாக கிளைமேக்ஸ்லாம் பார்க்கும்போது சூப்பராக மியூசிக் வந்து ரொம்ப பக்காவாக போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்ல தோணுது. படத்தில் மியூசிக் பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே இல்லை. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அவரோட வேலையை ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் இந்த படத்துக்கு ரொம்ப சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்கு இவ்வளோ தான் பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ தான். நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து நெகட்டிவுமே இருக்குன்னு தாங்க சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ட்ராமா படமாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட் ரூம் படமாக மாறுதுங்க. அதாவது செகண்ட் ஹாஃப் முழுக்கவே கோர்ட்லேயே நடக்குது. எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் சீனுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய ஸ்போர்ட்ஸ் சீன் வந்து காட்டுறாங்க. அவர் வந்து போகிறாரு, ஜெயிக்கிறாரு, தோக்குறாரு, ஜெயிக்கிறாரு அப்படிங்கும்போது ஓகே ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் ட்ராமா படமாக இருக்குது.
செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட் ரூம் படமாக மாறுது. அவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னடா சொல்கிற, கோர்ட் ரூம்னா பேச தாண்டா செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் நான் உள்ளே போனது வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ராமா படம் தானே பார்க்க போனேன். ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ், நல்ல ஒரு அத்லட்டிக் படம் தானே பார்க்க போகிறேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு கோர்ட்டில் நடக்கிற மாதிரி 2 பேரும் வாதாடுற மாதிரி இப்படியெல்லாம் சீன் இருக்கும்போது கொஞ்சம் அந்த இடத்துல வந்து லேக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்குமே தோணுது அப்படின்னே சொல்லாங்க. காரணம் என்னென்னா, அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசினா கூட பரவாயில்ல, அந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச, நம்ம நியூஸில் பார்க்குற, நம்ம நல்லா அந்த ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், சோஷியல் மீடியாவில் வர அதே தகவலை தான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையும் அவங்க வந்து பேசுகிறாங்க. அண்ட் அதையும் தாண்டி அந்த ஹீரோ ரொம்ப கோவமாக, ரொம்ப ஆக்ரோஷமாக நமக்கு தெரிஞ்ச விஷயத்த பேசும்போது, இது எனக்கு ஆல்ரெடி தெரியும்பா, ஏன்பா இதை இவ்வளோ எமோஷனாக பேசிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்குமே கேட்க தோணுது. என்னதான் அவர் வந்து பேசுறது உண்மையாக இருந்தாலுமே, ரொம்ப ஃபேக்டான விஷயம், நாட்டில் நடக்கிற விஷயத்தை பேசினாலுமே, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்தை ஏன் பேசுகிறீங்க, தெரியாத விஷயத்த புதுசாக கண்டுபிடிச்சி சொன்னால் பரவாயில்ல, எனக்கு ஆல்ரெடி இது தெரியும், இதை போயிட்டு நீ கோவமாக பேசிகிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து நிறைய இடத்துல கேட்க தோணுது. முக்கியமாக செகண்ட் ஹாஃபில் இதுதான் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நடக்குது. நிறைய நல்ல சீனுமே இருக்குது, நிறைய நல்ல டயலாக்குமே இருக்குது. ஆக்சுவலாக எல்லாமே இப்படி தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. சில நல்ல டயலாக்குமே இருக்குது, சில புதுசான சீன்ஸுமே இருக்குது. அதாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்போர்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல தகவலாக இருந்தது. பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் வருது, சோஷியல் மீடியாவில் வரது தான் அவரும் பேசிகிட்டு இருப்பார். ஸோ அந்த வகையில் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவேவாக படம் போச்சு அப்படிங்கிறது உண்மை தான். கிட்டத்தட்ட லேக் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அப்படி இப்படின்னு போய் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வகையாக ஸ்போர்ட்ஸ் படம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து முடிச்சிருந்தாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நெகட்டிவ். மற்றபடி பெருசாக எந்த நெகட்டிவுமே இல்லை. ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து மக்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு பிடிக்கும். மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா பிடிக்கிற மாதிரி நிறைய சீன்ஸுமே இருக்குது. நிறைய வந்து ஒரு கமர்ஷியல் படமாகவும் நிறைய சீன்ஸ் இருக்குது, ஃபைட் சீனுமே இருக்குது, எமோஷனல், இந்த அம்மா பையன் எமோஷன் அப்படிங்கிற விஷயம் நிறையவே இருக்குது. ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு பிடிச்ச படமாக இருக்குது. காமெடி பெருசாக இல்லை அப்படின்னாலும் சின்ன சின்ன சீன்ஸில் பார்த்தீங்கன்னா காமெடி எல்லாமே ஓகே இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த படம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனல் படமாக அமைஞ்சிருக்கு. அண்ட் அதையும் தாண்டி ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு பிடிச்ச படமாகவே இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த படத்தை டைரக்ட் பண்ண தென்பதியன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே ஒரு படம் கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த படத்துடைய டேரக்டரான தென்பதியன் அவரை பற்றி ஒரு நியூஸ் சொல்லணும்னா, அவர் வந்து பா ரஞ்சித் சார் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணவர். பா ரஞ்சித் சாருக்குன்னு ஒரு வாய்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அது லிட்டரலாக இந்த படத்தில் வந்து தெரியுது. அதாவது இந்த அங்கீகாரம் படத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்காக இவர் பேசியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அவங்களே கோர்ட் வரைக்கும் ஏறி போய் நின்று எனக்கான ஒரு தேவையை நான் தான் பேசி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சீன் வந்து இந்த படத்தில் இருக்குது. அந்த படமே பார்த்திங்கன்னா அதை பற்றி தான். நமக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா நம்ம தாராளமாக கோர்ட்டில் போய் ஏறி நின்று கேட்டு நமக்கான விஷயத்தை வாங்க முடியும். நம்ம கேட்காம இருக்கிறதுனால தான் நமக்கு எதுவுமே கிடைக்காம இருக்குது. நம்ம கேட்கணும், நம்ம கேட்குறத அவங்க கொடுக்கணும், இதுதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தை வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் தென்பதியன். ஸோ ஓவராலாக இந்த அங்கீகாரம் படத்துடைய ரிவ்யூவில் தான் இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் 10க்கு 6.